எழுதின சுவிசேஷம். 4 சுவிசேஷம். முதல் சுவிசேஷம் எழுதப்பட்ட சுவிசேஷம் மார்க்கு சுவிசேஷம் தான். அந்த சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 34வது வசனம் சொல்லுது. நல்லா கவனிங்க. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனைக்கு சுகமாயிரு என்றார். இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் தீர்க்கதரிசனமாகவோ இல்ல ஆவியுடைய உந்துதலாகவோ ஆவியான பலவந்தத்தினாலே சொல்லுகிற வார்த்தைகளை பார்த்து உன் விசுவாசம் உன்னை சமாதானத்தோட உன் வேதனைக்கு தீர்க்கதரிசனமா இருக்கலாம், வெளிப்பாடா இருக்கலாம். ஆர்வம் வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். இந்த பாடத்தின் காரியங்களை கவனிக்கும் போது நம் அநேக பேர் வேத வசனங்களை கேட்போம், வீட்டுக்கு போற வழியிலேயே மறந்துட்டு இருக்கும். வேத வசனம் என்பது புல்லு மாதிரி. ஆடு நல்லா புள்ளிகளுக்கு நல்லா மேய்ச்சிட்டு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து நிலவில் உட்கார்ந்து என்ன செய்யும்? நம்ம வேத வசனத்தை கேட்டு நல்லா அசைப்போம். உதாரணம் பாருங்கள, இப்ப நீங்க அசை போட்டீங்களா இல்லையான்னு இருக்கு. ஒரு சிலர் செஞ்சிருக்கீங்க, நீங்க அசை போட்டீங்களா இல்லைன்னு சொல்லிருக்கீங்க. போன வாரம் நான் பண்ண பிரசங்கத்துக்கு தலைப்பு என்ன? கிறிஸ்தவர்களின் மறுதல். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணிருக்கீங்க? அதைய மறுநாள் என்ன பண்ணிடுச்சு? அப்படியே முழுங்கிடுச்சு. நீங்க அசை போடுறத சாப்பாடு அசை போட்டு நல்லா மென்று சாப்பிடலன்னா வகுத்துக்குள் நின்று என்ன நினைக்கிறீங்க? அஜீரணம் போடும். நெஞ்சு மேல நிக்கிறமா இருக்கும், ஏழு நடந்துருப்பான். ஏன்னா செரிமானம் ஆகல. ரைட்? அப்போ என்ன செய்யற? சரியா அசை. வேற வசனம் உனக்குள் அசை போடுகிற ஒரு அனுபவம் வாழ்க்கையில வரும்போதுதான், அசை போடும் போது எப்படி சாப்பாடு மென்று சாப்பிடும்போது கழிவுகள் தீர்ந்து போக அதோட பலம் சரீரத்துக்கு ஆரோக்கியம் உண்டாக்குதோ, அதுபோல வேத வசனம் உன் வாழ்க்கையில பலப்படுத்துவதா இருக்குது. தெரியுமா? பிரசங்கம் யாரு வேணா பண்ணலாம். ரைட்? உண்மையா? பாட்டு பாடுறது, ஜெபம் பண்றது, ஆனா அப்படியே நடக்கிறது. ஆண்டவரே அவனை மாற்றுபடி சொல்லிக்கிறேங்க, ஆனா நீ மாறுபடி சொல்லியா? நான் மாறிக்கினா பிரசங்கம் பண்ணும்போது நீ பாவி, நீ பரிசுத்தமான நரகத்துக்கு போவ அப்படிங்கிற. அதே போல திரும்பி நீ பாவி நரகத்துக்கு ஒண்ணு தெரியாம பேசிக்கொண்டு இருவரும் கருப்புள்ள. இப்போ என்ன சம்பவம் நடந்துச்சு சொல்லி பார்க்கலாம். 12 வருஷமாய் பாடல் ஒரு சொல்லி தான் பார்க்கிறோம். வாசிக்கணுமா? 25 வாசிக்கணும். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலான ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிக வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவர்கள் எல்லாம் செலவழித்தும் சக்திகளும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாவது போட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய குதிரத்தின் ஓரம் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். இப்போ இந்த பிரசங்கம் நம்ம பல முறை கேட்டிருப்போம் சபைகளிலே. வேத வாசகம் இதுல என்ன பிரசங்கம்? 12 வருஷம் அவர் அம்மா பாடுறது சரியா இருந்துச்சா, நல்லா இருந்துச்சா அப்படின்னு போயிருக்கு. அந்த வேதனை நமக்கு எப்பவுமே வேதாகம் சொல்லுது உன்னை நேசித்து போல. ஏன் சொன்னா தெரியுமா? நம்ம எல்லாரும் சிரிச்ச சிரிப்போம். தெரியுமா உங்களுக்கு? இல்லை பேசி போடுற ஜோக் அடிக்க சிரிக்கிறான், ஒரு தமா செஞ்சு சிரிப்பு வந்தாங்க, எல்லாரும் சிரிப்போம். பார்த்தீங்களா? யாரும் சிரிப்பாம இப்படியே எல்லாரும் சிரிச்சு அவனை பார்ப்போம். இன்னும் என்ன சொல்றாங்க? சிரிப்பு என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது எல்லாரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். அதெல்லாம் விசாரிச்சு ஒரு மரண காலத்துக்கு போகிறோம். அங்கே போய் பார்த்தோன்னே அவன் ஒரு கணவன் இறந்த ஒரு பெண்ணுக்கு நான் சொன்னான். அந்த பெண் சொன்னா எங்கள் நண்பர் போயிட்டு எங்கள் அண்ணன் பாருங்க அவன் திரும்ப அழுகும் போது நான் திரும்ப படிச்சுருப்பேன். ஆனால் கையை பிடிச்சி விடுமா அவளுக்கு ஆறுதல் கொடுத்துமா இல்லையா? நம்ம சகோதரியோ
நம்ம தாயோ உறவுகளோ நண்பர்களோ பார்த்து செய்வோம், இவ்வளோ உடைந்து இருக்கிறான், நமக்கு கண்ணீர் எடுத்துருக்கான். இயேசு கிறிஸ்து லாசர் பரிக்கிறதுக்கு போறாரு, அவருடைய சகோதரிகள் அழுதார்கள், இயேசு கண்ணீர் விட்டார். படிச்சிருக்கீங்களா? இயேசு நீ அழுதவர் அழுதவர், நீ சிரிச்சா இப்போ நீ வேதனைப்படும் போது அவர் மட்டும் மகிழ்ச்சியா இருக்கிற. அதனால தான் சொல்றாரு, உன் வேதனை சுத்தமாக அந்த வேதனை உணர்ந்தால் ஒழிய அந்த வேதனை பற்றி ஒருத்தர் கோபத்தை திட்டிருந்தேன். நேற்றைக்கு ஒரு காரியம், நான் என் மனைவி இடத்துக்கு போயிட்டு வந்தேன். இடத்துக்கு போயிட்டு இருக்கோம், சந்தோஷமா வந்தோம். வந்ததுல சில காரியங்கள் இரவு பேசும்போது அவர்கள் சொன்ன நான் சொன்ன சில காரணம் அப்படி கண்டு அடையாளம் ஒரு மாதிரி ஆகிட்டோம். ரொம்ப நான் எதாவது சொன்னேன் அடையாளம் இல்லை, சில காரணம் மனசு வாரமாக இருக்கலாம், சாரிம்மா அப்படின்னு போயிட்டு அவரு போய் கவிட்டார். அந்த இரவில் அவத்தம் தான் நான் சொல்லுவேன். யோசித்தேன், என் வார்த்தையில் ஒரு காயப்படுத்திச்சா இல்லை அந்த சம்பவம் காயப்படுத்திச்சா அப்படின்னு ஒரு வார்த்தை. எதுக்கு? நீங்கள் இருவரும் ஒரே மாமிசமாக இருக்கிறீர்கள். புரியுதா உங்களுக்கு? நீ கிறிஸ்துவோடு ஒரே மாமிசமாக இருந்தால் உன் வேதனை அவனுக்கு தெரியும். ரைட்? அதுபோல அவருடைய வேதனை உனக்கு தெரியும். இல்லை நீ களவாடணும். உண்மையாக சில பேர் சொன்னாங்க, இங்கே சாப்பிட்டு சாப்பிட்டு போவாங்க, பாயத்தை சொல்லணும் சாப்பிட்டு செஞ்சியா நெருங்க காசு இல்லையே என்ன பண்ணுறதுமா வேலை நெருங்கி படுத்துக்கலாம். இது பட்டம் சில பொங்கலுக்கு கடன் வாங்கி ஐயோ புருஷன் போயிருக்கானு கடன் வாங்கி அதையும் வந்து 2 அடி அடிச்சுட்டு வெளியே சாப்பிட்டு இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு சில அம்மனி பார்த்துட்டு நீ இப்படியே நாம வழக்கு சாப்பிட்டு கழுவி சட்டி கம்மி படுத்துக்கோ. என்னம்மா காலையிலேருந்து ஒன்றுமே கொடுக்கலையா, சும்மா தான் இருக்குது. ஒருவர் புரிந்து கொள்ளாத அப்படின்னாலே ஏமாற்றி கொள்கிறோம். கணவன் மனைவி, மனைவியை கணவன், பிள்ளைகள் தகப்பனை பிள்ளைகளும் மாற்றி ஏமாற்றி கொள்கிற ஒரு வாழ்க்கை மனுஷனுக்குள்ள இருக்குது. இல்லை நான் சொல்ல முடியுமா? இப்போ நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன், நான் வீட்டு சொல்லுவேன், நான் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன், நான் மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன், நான் சொல்லுவேன். சொன்ன நைட் கூப்பிட்டுருப்பாங்க. சில மணி நல்ல மணியில் இருந்துச்சுன்னா அப்படிமா சிலர் சொல்லுவாங்க, அதே கொஞ்சம் கூட மரியாதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல வேதனை கூட நான் பேச கட்டப்பட்டேன். பாஸ்ட் சாப்பாடு பற்றி பேசுகிறேன், பசி எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணுறேன் சொல்லும்போது சில பேர் சொல்லுவீங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வேதம் சொல்லுது 12 வருடமாய் பெரும் பாடுள்ள ஸ்திரீ அப்படின்னா 12 வருஷமா வியாதியோட துடிக்கிறா வேதனை துடித்து கொண்டே இருக்கிறார். அநேக வைத்தியர்கள் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டான எல்லாம் செலவழித்து பணம் முழுவதும் செலவழித்து சற்றாகி பட்சமாகிடும் குணமடையாம அதிக வருத்தப்படுகிற போது ஒரு காரியம் கடந்து வருது. என்னன்னு? இயேசுங்கிறவரு எல்லாத்தையும் சுகமாக்குறாராம், மரித்தோர் எடுக்கிறாராம், குஷ்டரோகியை விடுவிக்கிறாராம், வியாதிகள் நலமாக்குறாரான்னு. அடுத்த வருஷம் சொல்லுது, இயேசு குறித்து அவர் கேள்விப்பட்டார். இன்னைக்கு அநேக பிரச்சனை கேள்விப்பட்ட விசுவாச பிரசங்க கர்த்தரை வாழாட்டம் தலையப்போர் கீழாட்டம் மேலாக்க எல்லா பிரச்சனை கேட்டு அப்படின்னு ஏற்பட்ட மாதிரி போயிடும். என் பிரதமர் பிரச்சனை தெரியல, ஏன் உங்களை குணமாகல, ஏன் கர்த்தருக்கு எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஃபஸ்ட்டு, அதனால தான் தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் உன்னோடு பேசுறத நீ கேட்கலன்னா நீ அவர் மந்தைக்குள் இல்லைன்னு. ஆண்டவர் உனக்குள் இருந்தா நடக்க போற சம்பவங்கள் கூட முன்னே சொல்ல. இப்போ நம்ம 2 பேரும் போயிட்டு, நானும் போய் யாரோ ஒரு நண்பரோட போயிட்டு இல்லை சாமி விசுவாச பிள்ளையோட நான் போயிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் போனால் நாங்கள் 2 பேரும் வண்டி குஞ்சியில் விழுந்துருவோம், எனக்கு தெரியுது. இப்போ என்ன செய்யும் தெரியுது, இந்த ரோடு வேலை முடிஞ்சு அதை கேள்விப்பட்டவன் அப்படியா அப்படின்னு நம்பி விசுவாசத்தான் வந்து வச்சுக்கணும். உங்களுக்கு ஒன்று நான் பார்த்துட்டு விழுந்ததுக்கு அப்புறம் ஐயோ எனக்கு சொன்னீங்க. இன்னைக்கு அநேக வேதம் சொல்ற பேர்கள் நெடுக போய்
விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான். இந்த அம்மா விவேகி கேள்விப்பட்ட இயேசு குறித்து, ஓ அப்படியா அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என்னன்னு, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகியும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவர் பின்னாக போய் அந்த வஸ்திர ஓரத்தை இந்த விஷயத்தில் வஸ்திர ஓரத்தை தொட்டாங்க. சிலருக்கு பல விதமா தொங்கலை தொட்டார். பைபிள் தொங்கல் கொடுத்து வஸ்திரம் கொடுத்தார். எக்ஸ்டாப்ளிஷ் செய்யக்கூடாது, வார்த்தைகள் நினைக்கக்கூடாது. ஒரு வார்த்தை கூட்டவும் கூடாது. கவனமாக தொட்டால் உடனே அடுத்த வருஷம் அழகா சொல்றேன், உடனே அவருடைய உதரத்தின் ஊரை நின்று போயிட்டு அந்த வேத நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை வித் பிரசன்ட் அவருடைய தொடுதல் அந்த நிமிஷத்துல என்ன செய்யணுமா, தேவனுடைய வார்த்தை நம்மள கடந்து வரும்போது உணரணும். எவ்வளவு ஊதினாலும் தன் கால் அடைத்துக் கொள்கிற செவிட்டு விரியதை போல் சொன்னதா இருக்கிறார். அதனால யோவான் சொல்றார், விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்தில் தப்பித்துக் கொள்ளும் வகை காட்டி யார் என்று. அதனால தேவட வார்த்தையை ஆமென் அப்படின்னாலே சொன்னதை மீறவே கூடாது. பாஸ்டர் மூலியமாகவோ ஊழியக்காரர் மூலியமா வேத வசனத்து மூலியமாகவோ அவர் ஏதோ ஒரு மூலியமா தேவட வார்த்தை இருந்துச்சுன்னா மறுபேச்சு பேசக்கூடாது. நீங்க தேவனுடைய வார்த்தையை கட்டளை மீறி போய் செய்யற காரியம் சக்சஸ் ஆகுன்னு சொல்ல முடியுமா? எத்தனை காரியம் சக்சஸ் ஆயிடுச்சு? நான் ஆண்டவர் வார்த்தை மீறி போய் காரியம் சக்சஸ் ஆயிடுச்சு சொல்ல முடியுமா? என்ன சக்சஸ் ஆகும்? காரணம் அப்படி பிடிச்சுக்கணும் பிரச்சனை. ஐயோ ஐயோன்னு அதெல்லாம் விடாது. நீ தேவனுடைய வார்த்தை மீறி தேவனுடைய கட்டளை மீறி நீ செய்கிற போது அது உனக்கு நலமா தோணும். கர்த்தர் காப்பாற்ற காரியம் வாய்க்க மாட்டேன். சப்போஸ் வாய்க்கிச்சு தண்டிக்க காண்ற அனுபவிக்கிறான் கட்டளை மேல் தண்ணி அது விட வேண்டும். அழுவே ஒரே மாட்டது, பிரச்சனை போகவே மாட்டேது. காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தையை உயிரே போனாங்க ஆண்டவர்கள் வாழ்நிலை எப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறியோ அந்த நிமிஷமே ஆண்டவர் சேனை முழுவதும் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குது. ஏன் தெரியுமா? நீ அவரோட என்ன பண்ற? உடன்படிக்கை பண்ற. அந்த உடன்படிக்கை பண்ணும்போது ஆண்டவத்தை தன் பிள்ளைகளை பாதுகாக்க ஒரு பாதுகாப்பை நியமிக்கிறார். வியாதி வரப்படும், பிரச்சனை வரப்படும், போராட்டம் வரப்படும், எது வந்தாலும் ஜெயிச்சிருவேன். அதாவது கொன்னே போட்டாலும் என்ன அப்படித்தான். ஒரு இந்து சகோதரர் என்ன செஞ்சாங்க, இயேசுவின் அன்பை சொல்றேன்னு சொல்லி கோபத்தில் சும்மா எவ்வளோ வட்டம் உடம்பெல்லாம் வெட்டியெல்லாம் அடிச்சு குடிச்சிட்டு வெளியே வச்சுட்டாங்க. கரெக்டாக தீபாவளி நைட்டில் ஃபேஸ்புக்கில் போட்டு நிற்குமா டாக்டர் சொல்லுவாங்களா? நீ தீபாவளிக்கு எல்லாம் பணம் சொல்லி டாக்டர் பண்ணலாம். நாங்கள் போகிற அளவான டாக்டர்ஸ் அளவானவங்களாக இருந்தாங்க. அப்போ டாக்டர் சொல்றாரு கொலைக்காதுங்கிறது என் காது கேட்குது. இவர் கொலைக்க மாட்டார், மறித்து போவார். ஆனா அந்த நேரத்தில் எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்து நான் மறிக்க மாட்டேன். நான் பிள்ளை சித்திரமான நிறைய காரியம் இருக்குது. நல்லா தைச்சு விடுங்க தலையாங்க, கருவால வெட்டின தலையை நல்லா தைச்சு விடுங்க. அந்த சொல்றாரு, என்னம்மா இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு நல்ல இன்ஜெக்ஷன் போட்டு பேசிக்கிறாரு. உங்களுடைய மருந்து மாத்திர ஒரு லிமிட் தான். தேவனுக்கு மேலே எனக்கு எல்லாம் தாண்ட முடியும். புரியுது உங்களுக்கு? இப்போ சொல்றாங்க, மருந்து மாத்திரை காப்பாற்றாத என் தேவன், உன் பணங்கா செய்ய முடியாத என் தேவன் செய்யும். இந்த பணம் முழுவதும் செலவழித்து விட்டார், எல்லா காசையும் போட்டார். பணம் முழுவதும் செலவழிச்சும் கொஞ்சம் கூட மாற்றம் வரல. இப்ப நம்மளால செய்யலாம் பாருங்க. ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க, இவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, சுகமே ஆகாது, பல லட்சங்கள் செலவழிப்பாங்க. யாராவது தகவல் சொல்லி பாஸ்ட்டை போட்டு சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி பாஸ்ட் ஜாபான சுகமாயிருக்கும். யாராவது சொல்லுவாங்க, நம்ம போனே அப்படியா சரி நான் வரேன்னு சொல்லி இங்கிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் போய் உட்காந்து எல்லாரும் ஜாப் பண்ணி அந்த கம்ப்ளீட்டாக சுகமாயிருவாங்க. பல லட்சம் ரூபாய் டாக்டருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துறாங்க.
சர்ச்சுக்கு ஒரு 1000 வச்சுக்கணும்னு சொல்லி அவர் சும்மா இப்படிதான் சொல்லுவாங்க. அவர் மாத்திரை எடுத்தாரு, ட்ரிப்ஸ் இறக்குனாரு, ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து ஒவ்வொரு டாக்டரா வந்து எட்டி பார்த்துட்டு போனான். நாங்கள் ஜெபம் பண்ணும்போது அநேகத்தை ஒரு இறங்கி பார்த்துட்டு தான் இருக்கிறோம். என்ன சுகமாக்கலாமா, விடுதலாக்கலாமா, அற்புதம் செய்யலாம்னு சொல்லி பணம் காசு பேசுறேன், விசுவாசத்தை. அப்ப இந்த அம்மா அந்த அம்மா இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். இயேசு வல்லமையானவர், நன்மையானவர், அன்புள்ளவர், சுகமாக்க கிருபையுள்ளவர், அவர் வல்லமை இருக்குன்னு அறியான். அவர் கிட்ட ஒன்றா அவரை தொட்டு சுகமாக்கணும் எதிர்பார்க்கல. அவருக்கும் விசுவாசம், எல்லாரும் விசுவாசம் இருக்கும். இப்ப நீங்க வரீங்க, பாஸ்டர் உடம்பு சரியில்லை, எனக்கு ரொம்ப முடியும், 3 நாள் வயிறு வலியோட வந்துருக்கிறேன் பாஸ்டர், தலைவலியோட வந்துருக்கிறேன் பாஸ்டர், போராட்டத்தோட வந்துருக்கிறேன் பாஸ்டர். விசுவாசம் போ அப்படின்னு சொன்னா அடுத்த ஒரு சர்ச்சுக்கு வருவேன். இவர் அப்படியே யோசனாவது மாதிரி சொல்றாருன்னா அவ்வளோ வலிமையான பாஸ்டர். என்னடா விசுவாசம் யோசனை பாரு. இப்போ நான் சொல்றேன், உன் பிரச்சனை தீர்ந்து போ, சமாந்தோட போ அப்படிங்க. நம்புவீங்களா? அனுப்பிடுவீங்களா? சபைக்கு வருவீங்களா? அவர் என்ன தொடவே இல்லை. அடுத்த விசுவாசம் சொல்லுவான். அந்த பாஸ்ட் பணக்காரனா கட்டி பிடிச்சி சொல்றான், எங்களை பார்த்து போ அப்படி சொல்லிட்டான். அதனால இந்த சபைக்கு வந்துட்டோம். வேறு சொல்லு, யாரிஸ்தவர்கள் ஜெபிப்பில் போடுங்களா? இப்போ நான் வந்து சமைச்சு போயிருக்கீங்க, கண்ணீரோடு ஜாப் பண்ணாரு, கொஞ்சம் ஜாப் இன்னும் காணிக்கணும், கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கணும். இதை ஓட்டி பார்க்குற மாதிரி நம்முடைய விசுவாசத்தை குறித்து பேசிக்கிறேன். அமௌண்ட் குறிச்சோ குற்றப்படுத்த இந்த விசுவாசம் அவர் தலையில கை வைக்கணும், ஜெபிக்கிறவர் அல்ல. அவர் வஸ்திரத்துக்கு ஓரத்தை தொட்டு ஏன் வியாதி சொன்னாங்க, உன் கடைபிடிச்சு ஏன் இல்லை, உங்களுடைய செலவு வாழ்க்கையை முன்னேற முடியல, ஏன் செய்ய முடியலன்னா விசுவாசம். நான் சர்ச்சுக்கு போவேன், சரி, நான் ஜெபிப்பேன், பிரச்சனை பிடிச்சிடும், நான் பண்ணா எல்லாம் நல்லா இருக்கும். நீங்க ரகசியம் சொல்லித்தரேன், உங்க சபையில் யாரும் செய்ய பண்ணி நீ எவன்டி தலைப்போடு தீர்வு கேட்கிறார், வெளிப்பாடு ஓடா ஓன என்ன மாதிரி அறிய பண்ண சொல்லி ஒரு நினைக்கிறது. ஆனால் தீர்க்க தரிசனமாக வெளிப்படாம கர்த்தர் பேசுறதானே, தாம் பிள்ளைக்கு அடுத்தால சொல்லி பேசுறான்னா உனக்கும் பிள்ளைக்கு பிரச்சனை நடக்கும். ரைட்? உன்னுடைய தகப்பன் தாயின் பேச்ச கேள்வி போட்டு உனக்கு நேமைப்பட்ட பாஸ்டர் ஆட பேசுவார். இன்னைக்கு பேசுறாரு சபையில, நீ சொல்லிக்க வந்த பாஸ்டர் எனக்கு பிரச்சனை சொல்லிட்டு வந்த, ஆனால் பேசுறோட வேலைப்படுத்த கேட்கல போய் சொல்கிறார். அதனால நைஸா வந்து வஸ்திரத்தின் முகத்தை தொழுது உடனே ஆதரவு என்னாச்சா இந்தியாவுக்குள்ள இருக்கணும், அடிக்கடி வெளிநாடு போயிடக்கூடாது. இங்கிருந்து அப்படியே வெளிநாடு போகணும். பாஸ்டே பார்த்து வெளிநாடு போனால் தெரியும், லைட்டில் போனால் கூப்பிட்டு அப்படியே கண்கள் தூக்கத்து கருவு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். பார்த்துட்டே தூங்குறாங்கன்னா முடிக்கிறாங்க. இங்கே இருக்குன்னே வெளிநாடு வைக்கலாம். அன்பின் கவுத்தினால் ஆடு வடிவித்தார். நான் கவுத்த சுடுக்கு போட்டுருக்கேன். எங்க போறீங்க சச்ச விட்டுங்க. அப்ப வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், வஸ்திரத்தை தொட்ட உடனே வேதம் சொல்லுகிறது 30வது வசனம், உடனே இயேசு தமிழ் வல்லமை புறப்பட்டு தமக்குள் அறிந்து ஜனல் கொடுத்து திரும்பி வஸ்திரத்தை தொட்டு யாரும் கேட்டார். நீ ஜெபிக்க முட்டி போடுற வரலாம் பரலோகத்தில் அறிவு என் ஜெபத்துக்கு பதில். அதான் விசுவாசம். இது ஜெபம் சொல்ல முடியுமா? இல்லை வேற ஒரு பாஸ்டர் கான்டாக்ட் பண்ணலாமா? நம்ம கிட்ட ஜெபம் இருக்கு. என்கிட்ட ஒரு கூலிக்கு போயிருந்தேன். நன்மை நல்ல அறிந்த பாஸ்டர் தான் இல்லை ஊழியக்காரர். அவருடைய சபைகளிலே கொஞ்ச காலம் நம்ம எழுமினாத பிரச்சனை. அவர் ஒரு நாள் கேட்டார்,
எங்க சபை விசுவாசிங்க எங்கிட்டையும் ஜெபம் பண்றாங்க, உங்ககிட்டையும் ஜெபம் பண்றாங்க, விசேஷமா வர பாஸ்டரையும் ஜெபம் பண்றாங்க. ஆனா உங்க பிள்ளைங்க ஒரு ஆளுக்கு தலை கை கொடுக்க மாட்டேங்க. ஏன்? நான் ஜெபிக்கலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. உங்ககிட்டையும் ஜெபம் பண்றதில்லை, மற்றவங்களையும் ஜெபம் பண்றது. ஏன்? அவரே வாழை ஜெபிக்குமான்னு கேட்கிறார். அப்படின்னு திருப்தியா சாப்பிட்டவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணி தேவையே தேவனுக்கும் உனக்கும் உள்ள தொடர்பு சரியாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த அம்மா ஒரு விசுவாசிக்கு நான் வஸ்திரத்தை தொடுவேன், நான் சோமாயிடும். நம்ம முதல் காரியம் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா பணத்தெல்லாம் செலவழிச்சா என்ன செய்யல? இயேசு குறித்து மூணாவது விசுவாசித்தா, நாலாவது செயல்பட்டார். போய் வஸ்திரத்துலாம் கூட்டம் கூட்டத்துக்கு அவர் எப்பா எனக்கு சொந்தமாக கூப்பிட முடியாது, ஆனால் கூட்டத்துக்கு போய் வஸ்திரத்தை தொட்டலாம் நம்ம என்ன வந்துச்சு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுவோம், நான் ஜெபிக்கலான்னு போனேன், பாஸ்டருக்கு நிறையாவே இருந்தாங்களா, ஜெபிக்கவே இல்லை. சிலர் சர்ச்சை முடிச்சும் ஜெபிப்பாங்க, சிலர் வளர்ந்துட்டாங்க. நான் பாஸ்டர் ஜெபிக்கணும்னா அவங்க யோசனை பிரச்சனை வந்து ஜாமனிக்க வந்து நினைக்கிறவங்க. உங்கள் விசுவாசம் நீ ஜெபிச்சுட்டு போறது ஜெபிக்காம போறது ஒரு பிரியம். அது தேவனுடைய விசுவாசம் இல்லாம நீ முட்டி போட்டு சாப்பிட பிரயோஜனம் இல்லை. அப்படி போற விசுவாசம் குறைவுள்ளவன்னு சொல்ல வரல. நான் சொல்ற அர்த்தம் உள்ளவங்களுக்கு இந்த விசுவாசம் தான். அப்போ நீ வேதனை நீங்கி சுகித்திருக்க வேண்டுமானால் முதலாவது உனக்கு தேவை விசுவாசம், இரண்டாவது செயல்பாடு. கிரியில்லாத விசுவாசம் விசுவாசம் அந்த ஒரு ஆத்மகத்தான வீட்டுக்குள்ளே கூட்டாக்க சதிக்கு வந்ததுன்னா என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆசீர்வதியும், எனக்கு வேலை தாங்க வீட்டுக்குள்ள வந்திருந்தா மனைவி கேட்போம், எனக்கு வேலை தாங்க கேட்கிறான், வாங்க முடிஞ்சு பாக்கத்தை வரைக்கும் இல்ல வேலை வேணும் பாக்கத்தை வரைக்கும் கூட்டிட்டு புரியுதா உங்களுக்கு? ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இப்போ எழுத ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் விட்டு போட்டு எந்த வருஷம் தராங்க அவருக்கு புரியுங்க, வாரத்தில் அவருக்கு புரியுங்க. உன்னுடைய ஆசிரியத்தை எடுத்துக்கிட்டா தேங்க்யூ நீங்க எடுத்துட்டு எனக்கு மிக மகிழ்ச்சியா இருக்கு சொல்லியா. 100 ரூபா வரணும் 10 ரூபா சண்டை போடுறேன், 100 ரூபா பேலன்ஸ் கொடுத்து போங்க. ஏன் இன்னும் பாடுபட காசு கேட்கணுமா இல்லையா? அவருடைய நாள்ல நீ இஷ்டத்துக்கு எங்க போயிரு, இஷ்டம் செய்ய தேவனுக்கு அதை ஆசை தருங்க. அந்த வாரம் முழு ஆசை பிடிக்கணும் நினைச்சுக்கலாம். அந்த ஆசை வாரம் முழு வரல, அந்த வாரம் முழு வராத ஆசை வரலாம். சாதனத்து அடைக்கவே முடியாது. பேலன்ஸ் வந்துட்டு இனிமேல் செய்ய மாட்டேன், நான் திருத்திக்கிறேன் அண்டவரே, இனிமேல் அந்த தவறு செய்ய மாட்டேன்னு சொல்றானுக்கு அது அடிக்க ஆரம்பிக்கிறேன். சரி, ஆனால் குற்றங்களை குறைய உணரணும். அதனால இந்த அம்மா பிரச்சனை வந்த உடனே டாக்டர் தான் கேட்டாங்க, நார்மல் எல்லாம் சரி. ஒரு காய்ச்சல் வந்து ஜோம் பண்ண மாட்டாங்க, ஒரு மாத்திரை தலைவலினா அதோட சுகமான சொல்ல மாட்டாங்க, மாத்திரை போடுவோம், முயற்சி பண்ணி போவோம். தலைவலி போகவே இல்லை, டாக்டர் போவோம், டாக்டருக்கு நல்லா இல்லை. அடுத்தது என்னென்ன தலைவலி எது சுத்தாத வரமாட்டதுன்னு சில டாக்டர்ஸ், சில படிக்காத டாக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த தலைவலிக்கு வெத்தலை தேய்ச்சி போட்டீங்க நான் நல்லா ஆகுனா வெத்தலை தேய்ச்சி வச்சு சுண்ணா போட்டு இங்கே ஓடிச்சுப்பான் தலையில. என்னென்ன ட்ரீட்மெண்ட் சொல்றானோ அதெல்லாம் செய்வோம். காரணம் அந்த வேலை எங்களுக்கு இல்லை, அவன் பாரம் வேதனை நீங்கி எல்லாம் முயற்சி இருக்கான். மாம்சம் முயற்சி வெட்டாத பிரச்சனை தெளிவாகும். சில பேர் தொழில் நல்லா இருக்கு, எந்த ஆலோசனை கொடுத்தாலும் செய்வான். பாவம் மனசு தப்பு பழக்க ஒரு காரியம் உண்மையா இல்லையா? பிள்ளைகள் கீழ்ப்படி மாட்டுது, அது சொல்ற ஆலோசனை எல்லாம் பேரும் கேட்பாங்க. உண்மையா இல்லையா? இதுக்கு மூணாவது காரணம் யாரும் கேட்டு அந்த மூலமா இல்லையா? இந்த அம்மா எந்த பொருள் நமக்கு தெரியல, ஆனா இயேசு குறித்து கேட்கிறார். கேள்விப்பட்ட உடனே சேர்த்தார். நம்ம எத்தனை பேர் பிரசங்க கேட்டுருக்கோம்,
எத்தனை கட்டில் உடைக்க முடியாத ஜெபம், எத்தனை பிசாசு பிடியில் தப்பிக்கிற ஜெபம், எத்தனை வியாதிகளுக்கு ஜெபம், எத்தனை ஏன் ஆண்டவர் வார சொல்லிக்கிறது தெரியுமா? வைத்தியனே உன்னை நீ சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க, எனக்கு கேட்கல, சத்தமா சொல்லுங்க. வாயில் புண்ணு நாமத்தில் புண்ணு போக முடியாது சொல்லு, வசனம் சொல்லுங்க. தெரிஞ்சாலும் சொல்ல முடியும் பாஸ்டர், பைபிள் படிச்சாலும் வசனம் நாமத்துக்கு வரும். உண்மை சொல்லுங்க, யாராவது பைபிள் வசிக்கிறீங்க? எத்தனை அதிகாரம் வசிக்கிறீங்கன்னு கேட்ட சொல்றீங்க? எந்த அதிகாரம் நம்ம அப்படி ஒன்னோட வாசிக்கிறோம். ஆனால் இப்படி 10 கலக்கு 5 இட்லி அடிச்சிடுவேன், 2 தோசை விட்டுருவேன், ஒரு ஆம்லேட் போட்டுருவேன். இதுக்கு மேலே பார்த்து எப்படி தான் திட்ட முடியும்? எவ்வளோ சாப்பிடலாம் எவ்வளோ படுத்துறேன். அப்போ வந்து திட்ட 10 அதிகாரம் வாசிக்கிற பாஸ்டர் அப்படி நான் சொல்லிக்கிறீங்களா? சொல்லுவீங்கன்னு பார்க்குறேன், நாளைக்கு சொல்லுவேங்கிற மாதிரி பார்க்குறேன். ஒரு நாளைக்கு 20 அதிகாரம் வாசிக்கிறேன், ஒரு நாளைக்கு வீட்டில் இருக்க வாசிப்பீங்க, வேலைக்கு வாசி முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அப்படித்தாங்க வேற காலையில் எதுக்கு சோம்பேறி 5 மணிக்கு இருந்து 4 மணிக்கு வச்சு வாசி போயிடும். 5 மணி பேக் தூங்க வேண்டாம், 1 மணி வச்சு படி போயிடும். அடுத்த நாள் நீ வேலை செய்ய இடங்கள்ல உனக்கு ரெஸ்ட் இருக்கு. ஆண்டு பார்த்தா எப்படி ரொம்ப விடிகாலத்தில் வேலை படிச்சது ஜெபிச்சது அவர் பெரிய வேலையை லகுவாக்கி உனக்கு புதுசு தூங்க போல ஆட்டுக்கு வேலையை செலவாக்கிடுவார். நீ ஃப்ரீயாக 5 நிமிஷம் ரெஸ்ட் இருக்கு. தேவன் வாய்ப்பு இருந்தா இது விசுவாசம், புரியுதா? விசுவாசிக்கிறீங்களா? அப்படி மட்டும் வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா வேதாகம் சொல்லி அவள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட உடனே விசுவாசம் அவருக்கு நானே தொடுவேன். எவ்வளோ பிரச்சனை கேட்டீங்க ஆடுறதுக்கு, ஆனால் உங்களுக்கு பிரச்சனை நினைச்ச முடியல, என்னால் ஜெயிக்க முடியல. ரைட்டா? உங்கள் வேதனை போக மாட்டேங்குது, குழம்பிட்டே இருக்கணுமா? ஏன்? விசுவாசம் தேடியும் காணாது இருப்பாரு. எதை பிரச்சனையே? ஆனால் விசுவாசம் நம்ம தேடியும் காணாது இருக்கிறாரு. இஸ்ரவேலுக்கு இப்படி விசுவாசம் காணவில்லைனாரு, ஆனா நமக்கு விசுவாசமே இல்லாம இருக்குது. அந்த பெண் தொட்டால் ஆண்டுகளை வந்து வஸ்திரம் வாசிக்கும். அந்த 30 வாசிக்கும். அவருடைய சீசைகள் அவரை நோக்கி, எனதான ஜனங்கள் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறதை நீ கண்டு என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார். இதை செய்தவனை காணும் நோக்கி அவர் சுற்றிலும் பார்த்தார். தம்மிடத்திலே சம்பவித்ததை அறிந்து அந்த ஸ்திரீயானவர் பயந்து நடுங்கி அவர் முன்பாக எழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். அவர் அவரை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆமென். பாருங்க, அவர் தொடுகிறார், இயேசுவை தொட்டவுடன் அவருக்குள் வல்லமை புறப்படுகிறது. புறப்பட்ட உடனே என்னை யார் தொட்டது என்று கேட்கிறார். யார் தொட்டா? யார் தொட்டா? வஸ்திரத்தை இயேசுவியா? அவரோட வஸ்திர தொட்டும்போது வஸ்திரத்துக்குள்ள இயேசு சுமந்து இருக்கிறாரா? ஏன் உனக்கு இந்த வல்லமை புறப்படல? இன்னைக்கு செஞ்சு பார்த்துருக்கோமா? வஸ்திரத்துக்குள்ள அவர் இருந்தார், வஸ்திரத்துக்குள்ள வல்லமை புறப்படுது. ரைட்டா? வஸ்திரத்துக்குள்ள வஸ்திரத்து வெளியே போகுது வல்லமை. உனக்குள்ள தேவ வல்லமை எங்கே? ஏன் புறப்படல? அப்ப நான் உனக்கு மேட் இல்லை. யார் இல்லை? யார் இல்லை? இல்லை, இயேசு இல்லை. நமக்கு சகல நாட்கள் நான் உங்களோட கூட வாக்கு பண்ணாரா? போய் பேசுவாரா? ஏமாத்துவாரா? நீ சுகமாக்க வேண்டிய ஆள் யாரு? பிரச்சனை தீர்க்க வேண்டிய ஆடு பிரச்சனைக்குள்ள இருக்கிற. அநேகர் கொடுத்து உதவ வேண்டிய நீ கடன் வாங்கிட்டு இருக்கிற.
அநேகருக்கு ஆசிரமா இருக்க வேண்டிய சாபமா இருக்கிற காரணம் நம்மளோட ஆண்டு இருக்கிறான்னா ஆமா நீங்க சின்னத்தில் ஆண்டு விட்டு எங்க போறோம் முக்கியமான இடத்துக்கு போயிடும். அவர் வாசலிங்க டேய் இவ்வளவு இடத்துக்கு நீ வாசலிக்கு வச்சிட்டியாடா ஆண்டவர் நீங்க பணமெல்லாம் பார்க்க மாட்டீங்க ஆண்டவர் உங்களுக்கு பிடி பார்த்தா ஒத்து வராது நாங்க போய் பார்த்துட்டு தேடிட்டு போயிடுறோம். அவர் கேண்டீன் உட்காந்து பப்ஸ் சாப்பிட்டுக்கிற பையன் உட்காந்து நினைச்சுக்கிறோம். இது யாருக்கு அறிவிக்க வேண்டும்? தேவனுடைய மனுஷனுக்கு எல்லாம் உண்மையான தேவ மனுஷன் சொல்றாரு. ஒவ்வொரு விசுவாசியுமே உண்மையா இருக்கிற ஒரு விசுவாசத்துக்கு காசு கண்டிப்பா தெரியும், காரியம் தெரியும். நீ நினைச்சுக்கா ஆண்டு நம்மளை கவனிக்கிறார். நீ அதை போன பேசுன நீ எங்க போனாலும் உன்னோடதான் இருக்கிறாரு. அவரையே மிஸ் பண்ற. என்ன ஒரு வாதியம் அப்படித்தான் செஞ்சான். ஊழியத்துக்கு வந்த புதுசுல பெரியார் நகர பக்கத்தில் குடிபடத்துல ஒரு சின்ன சர்ச்சை நடத்தி அங்க ஒரு வாரியம் வந்தார். நல்ல பையன், கடவுளுக்கு பயப்பட அவனுக்கும் இருக்காது, நல்லா ஜெபிப்பா எல்லாம் செய்வான். அவனுக்கு ரகசியமா சில காரியங்களா இருந்துச்சு. ஆனா அவன் சொல்லுவான், பாஸ் நீங்க சொல்றதும் நான் ஏற்றுக்கிறேன், நீங்க எதை சொன்னாலும் கேட்கல, நான் சொல்றது ஒரு நாள் கேளுங்கண்ணா. சரி தம்பி ஆசைப்படுறான் அப்படின்னு நீங்க நைட் எப்படி சாப்பிட்றீங்கண்ணா? இதுக்காக நீ ஆசைப்பட்ட பாலகுமாரங்கிற மாதிரி சரி நல்லா போலாம் அப்படின்ட்டு சாப்பாடு தான் கொடுத்து போறான்னு கௌரி செல்வங்களை போய் டிஃபன்லாம் வாங்கி கொடுத்தாங்க. நல்ல பையங்க. இப்போ நல்லா சாப்பிட்டோம், சாப்பிட்டு முடிச்சோன்னே அப்படியே வண்டி வந்து கேஜ் தட்டி நிற்கணும். ஏடா இருக்கிறேன் நம்ம படம் பார்க்குறோம் பாஸ்டர். எனக்கு ஒரே ஷாக்கு. எனக்கு ஆசை தான் படம் பார்க்கணும்னு லைட்டாக இருந்துச்சு. வேற விசுவாசி பார்த்துட்டாங்கன்னா சாட்சிக்கிட்டு போயிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஓ நீங்களும் ரகசியம் தான். சரி பாருங்க, எனக்கு மனசு வேதனை. நாளைக்கு ஆண்டவர் நான் என்ன செய்ய நீ போ அப்படின்னு. அவன் டிக்கெட் வாங்குறான். தேட்டருக்கு போகும்போது அப்படியே ஆவிட அக்குனி ஆகி ஓ ஹalleluya ஸ்தோத்திரம் அதெல்லாம் சொல்லுவீங்க. அப்படியே இப்படி நடிக்க பாஸ்ட் கிடையாது. நான் முதல் வேலை திருப்பி பார்த்தேன். என்னுடைய இமேஜ் பார்த்துட்டு நமக்கு ஆண்டவர் சண்டை விடுவாவே பார்க்கல. புரியுதானு சொல்லுது. எவனாவது பாத்திரமான விசுவாசி வச்சுக்கிறானு விசப்புகளை போத்திதான் போயிருப்பான ஓடுது. என்ன அது வேற பிரச்சனை வச்சுக்கேன். சத்தப்பட பிசப் பின்னால பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல கதையா போகுது. அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே உள்ள போய் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவரே என்ன தப்பி பண்றான், இவன் ஆதாயப்படுத்துறீங்க நீங்க இப்போ கொடுத்துட்டீங்களே அப்படின்னு மனசுல பாருங்க. அப்போதான் அந்த காலத்துல இந்தியன் ஸ்கூல் பார்த்துருக்கீங்களா? எல்லாம் சினிமா பார்த்துங்க, பார்க்கற மாதிரியே பார்க்குறீங்க. எல்லாம் ஒரு சினிமா தானே இந்தியன் ஸ்கூல் கொடியெல்லாம் ஏறப்பட்டு அதெல்லாம் பண்ணி விளம்பரம் வரணும்னு சொன்னான். செஞ்சுறீங்க அப்படின்னா புரியுங்க. வெளியே வந்து பிடி போடாது எனக்கு ஒன்றுமே புரியல. வந்து வண்டி அப்போ நான் யோசனை இப்போ ஏன் கேண்டீன் வண்டி வெளியே இருக்கிறதுனா மட்டும் டிக்கெட் ஆகுறான். கேண்டீனில் போனால் கேண்டீனில் பார்த்து வெளியே ஓட்டரை பார்த்து தெரிஞ்ச தான் கூட்டு பண்ணிட்டாங்க வண்டியை. அவனுக்கு தெரியும் படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு சோதிக்கிறோம் இல்லை அவங்களுக்கு தேட்டர் வெளியே வந்து அவங்க எடுத்து விட்டுருந்தான். சர்ச்சில் கூப்பிட்டு சில போயிட்டு கிடந்து அவன் மேலே பயங்கர கோபம் இருக்கு. ஆண்டவரே அவரை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே அவனை தொட்டுமாண்டவர் அவனை தொட்டங்கிட்டான தேவைப்பட்டு வெளியே வச்சான். நீருக்கு அதிகமாக சொல்லுவாங்க நமக்கு தூங்கிட்ட காலை வந்தான் என்னை மன்னிச்சிரு, என்னை நேசிக்கிறீங்களா செக்அப் பண்ணேன். நேசிப்புக்காக அந்த பாவ இடத்துல வந்தீங்கள அது நினச்சி லைஃப் உட்காந்துருந்தாரு. ஏசுனோட பேச ஆரம்பிச்சு ஒரு மனுஷனை நேசித்து அந்த இடத்துக்குள்ள வந்திருந்தானா நீ பாவத்தை செய்யும்போது பக்தவங்களை காப்பாற்ற என்ன சட்டம் தெரியுமா அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு தெரியாத ரகசிய பாவம் அது நிறைய இருந்துச்சு. நைட்டெல்லாம் அறிக்கை சொல்லிட்டேன். இப்போ நான் கஷ்டப்படுறேன். எனக்கு எப்போ நாமஸ்தான் தரணும் இதுதான் வச்சு ஒரு வேதனை ஒரு காரியங்களை உணர்ந்து கொண்டு உள்வாங்க இருக்காங்க. மகாராஷ்டிராவில் மிஷினரியாக இருக்கிறது
வேற காரியம் தேவனுக்கு ஒரு ஊழியக்காரன் உருவாக்குறார், ஒரு விசுவாசம் உருவாக்குறாரு. காரணம் விசுவாசம். ஆனால் இந்த கோயம்புத்தூர்ல இந்த பகுதியில் நிறைய பேர் ஊழியக்காரன்னு பார்த்தேன். நானும் ஆவேன்ற மாதிரி இருக்கிறாங்க. நிறைய பேர் குழுக்கு நிறைய மிஷினரி நடத்துனேன். இருந்தாலும் மிஷினரியாக காட்டி பரவாயில்ல. சரி, கத்துனத தலைவர் ஆசை. தமிழ் வல்லமை புறப்படுத்தி இயேசு அறிந்து என்னை தொட்டது யாருன்னு கேட்டார். அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே ஜனத்தோட நிறைய தெரியாதா? ஆனா அடுத்த வருஷம் அழகா சொல்லுது, இதை செய்தவர்களை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் அந்த அம்மாவை பார்க்கிறாரு. இது தொட்டது எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி. இப்ப நம்மளை பார்த்து கேட்கிறாரு, நீ செய்யறது எனக்கு தெரியாதா? யாருக்கு தெரியாம உன்னை நீ ஏமாத்திக்கிறது தெரியாதா? நீ பேசுறது சொல்றது செய்யறது எனக்கு தெரியாதா? உன் மாய்மார் எனக்கு தெரியாதா? ஒரு சோம்பெடுத்து எனக்கு தெரியாதா? உன் நிமிஷம் எனக்கு தெரியாதா? உன் பாவம் எனக்கு தெரியாதா? நம்மளை பற்றி இப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த மாதிரி செஞ்ச பாப்பா தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்து அந்த சிறியானவன் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். நம்ம அப்படி சொல்லுவோம். சார்ஜ் சொன்ன போல நான் தப்பானது சொல்ல முடியும் வழிய. நமக்கு இமேஜ் ப்ராப்ளம். இன்னும் அப்படித்தானே? எப்போ உடைய இமேஜை நீ கிரியேட் பண்றையோ கர்த்தர் விளைக்கிறோம். கர்த்தர் இமேஜ் உண்டாக்கி வச்சுக்கிறார். அந்த இமேஜ் வரணும் நீங்க. அதனால அடிக்கடி சொல்றது காரியம், என்னை மோசை போல ஆக்குங்க, எலியா போல ஆக்குங்க, தானியம் போல ஆக்குங்க. ஜெபம் பண்ணவே மாட்டேன். எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ், எனக்கு நாட்டில் ஆண்டு வச்சிருக்கிறார். நான் அப்படிதான் விரும்புறேன். அப்படித்தான் நீங்க இருக்கும். புரியுதா உங்களுக்கு? எலியாவை மாடல் கட்டு, என்ன மாடல் கட்டுங்க, அந்த மாடல் உண்டாக்குறது தான் ஆண்டுடைய ஆவியம் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? எலியா தேவனுக்கு எப்படி ஜெபிச்சான், தானியம் எப்படி ஜெபிச்சான், இப்ப ஜெபிக்கிறது ஆண்டவரே தானியம் போல என்னை மாற்றுபடி ஜெபிக்கிறது. ஆண்டு பாப்பா பரவாயில்ல, தானியம் போல கேட்கறான் அப்படின்னு தானியம் எங்க போட்டாங்க? உனக்கு ஒரே ஒரு சொல்லியை அனுப்புறாரு. ஒரே ஒரு சொல்லியை கூட நின்று முடிச்சு பாரு. நீ அதை மேட் பண்ணுவியா? அழுக்காப்ப குடிச்சு கல்லெடுத்து உனக்கு காப்பாற்று. அப்பவும் ஆனந்தத்தில் இங்கே இல்லையா? ஒரே ஒரு கரப்பம் சேர்ப்பா போதும், நம்ம வீட்டுக்கு வெளியே வரோம். பள்ளி வந்து ஓடுறான் தானியம் போட்டு எந்த காரணம்? அப்புறம் சாத்தார் மேல பாவத்தின மேல பாண்டவரை மாற்றிக்கிறான். ஏப்பா அடிப்படை சூடு பட்டுச்சுங்க. ஏன் தெரிஞ்சு பாஸ்ட் என்ன செஞ்சுச்சா? என்ன சொல்லுங்க? நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்கு? இன்னைக்கு அநேக தீர போடுற சாத்திர பேசுகிறோம். பேசுகிறோம். யோவானுக்கு சேரா பேசுறோமா? அன்பின் சிஸ்டர் யோவானை என்ன கொப்பரையில போட்டாங்க, கொதிக்கிற என்ன கொப்பரையில. அப்படி சிக்கன் 65 வருவார் பார்த்தா அவர் ஜாலியாக என்ன பண்ணி போட்டுக்கிறார், படிக்கிறார். ஏ பாடவில்லையே என்ன சாக பண்ணிக்கிட்டு அப்படின்னு வந்து பகுதியில போட்டாங்க. அவர் உணர்ந்து இருந்தார், சேரம் இல்லாத. இப்போ இந்த அம்மா வெளியே இருந்தாங்க, அவருக்குள்ள வர யாருக்கு வர கூத்து அவருக்குள்ள வர வசத்தை வார்த்தை வல்லமை புறப்படும் சுரமாச்சு. ஆண்டு யாரு வல்லமை வல்லமைப்படி யாரு தொட்டது? ஆண்டவர் நான் தான். நடந்தா நான் வியாதியா இருந்தேன், இப்படி இருந்த பிரச்சனை இந்த வசத்தை ஒரு தொட்ட சுகமாக நினைச்சது தொட்டேன் நான் சொல்றேன். நானே சொல்றேன் மகளை பார்த்து விசுவாசம், உங்களுக்கு விசுவாசம் எப்படி ரட்சிக்கிறீங்களா போட்டு அமைக்கிறீங்களா? காலையில் திருமணம் விசுவாசம் திருமணம், இனிமேல் நான் எந்த தவறு செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு அப்பா ஜோக்கு காசு கிடைக்கணும். அதில் 10 ரூபா நான் இப்படிதான் தப்பு பண்ணிக்கிறது. ஏதோ தவறு பணி சாமி யாரப்பா நீதான் செஞ்ச உன்னுடைய அனுமதி இல்லாமல் பாவனை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு தெரியுமா? வியாதி கூட
நம்ம சரீரத்தில் வரும்போது சிம்டம்ஸ் காட்டும். சரின்னு சொல்லணும் உடம்புல வியாதி. இப்போ காய்ச்சல் சரி வரணும் இருக்கும், தலை வலிக்குது சரி சொல்லுவாங்களா, அப்புறம் என்ன படுத்துக்கலாம் செய்யணும், லைட்டாக ஒரு கட்டப்பட்டம் கிடையாது, வயிறு வலிக்க ஆரம்பிக்கும். சார் சிம்டம்ஸ் தெரியுதா இல்லையா? எனக்கு பாவம் வரும்போது சிம்டம்ஸ் இருக்காது, குற்றம் செய்யும்போது சிம்டம்ஸ் வரல, கர்த்தர் வார்த்தையை மீறும்போது சிம்டம்ஸ் வரல, வந்துச்சா இல்லையா? அந்த காலை உதவி விட்டுட்டு இப்போ ரைட் தேவட வார்த்தை தவிர எந்த வேதனையும். அதனால வேதம் சொல்லி உன் விசுவாசம் ரட்சிக்க வேண்டுமானால் உன்னை என்ன செஞ்சு போனான், அவரை பற்றி முழுமையாக நீ கேள்விப்பட்ட யார், இயேசு கிறிஸ்து யார், எப்படியாப்பட்டவர், வல்லமைகள் என்ன, அவருடைய மகத்துவம் என்ன, அவருடைய மேன்மைகள் என்னன்னு சொல்லணும் நம்ம முழுமையாக அறிந்து கொள்ளணும். அப்பொழுது அவர் வல்லமை ஒவ்வொரு நாள் சரீரத்தில் உணரணும். ஆமென். அப்போ வேதனை சொல்லு வேதனைக்கு அதுக்கு என்ன தேவை? அதனால் இப்போ உங்கள் வேதனை நீங்க வேண்டுமானால் உங்களுக்கு தேவை விசுவாசம். விசுவாசம் என்பது தேவனுக்கு புறப்பட்டு வருவதில்லை, உனக்குள் வருது. உனக்குள் வர்றது அவர் சொல்றத நம்புறத விசுவாசம். கர்த்தருடைய கட்டளையும் பிரமாணங்களையும் வார்த்தையும் அப்படியே கேட்டு நம்புவதான் விசுவாசம். ஒரு விசுவாசம் எங்கிருந்து வருது? தேவனுக்கு தான் வருதா? உங்களுக்கு தான் விசுவாசம் வரணும். உன் விசுவாசம் என் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும் சொன்னாரா? உன் விசுவாசம் உன்னை காப்பாற்று, உன் விசுவாசம் உனக்கு உயர்த்து, உன் விசுவாசம் உன்னை ஆசீர்வதிக்கு, உன் விசுவாசம் என்ன செய்யும்? உன்னை மேம்படுத்து. அப்புறம் என்ன செய்யணும்? நான் பிசினஸ் பண்ணிக்கிறேன், நல்ல மேலே வருவேன் அப்படி சொல்லாம கூட்டிட்டு ஊருக்கு போகலான்னு இருக்கிறேன். எவ்வளோ விசுவாசம். இந்த தொழிலை ஒத்துக்க மாட்டேது, தொழிலை தோற்று போனது கேவலம். மாடு தெரியும், இந்த தொழிலை சைட் பண்ணி தருவேன்னு சொல்லி எங்கேயும் நான் விழுந்துட மாட்டேன். நான் ஏன் ஜெயிச்சு தருவேன், என்னால் முடியும், என்னோட இருக்கிறவர் இந்த விசுவாசம் நமக்கு நான் இதை சாதிச்சிருவேன். அதுக்கு ஆடுவா இப்போ நம்ம நல்லா முயற்சி சம்பாதிச்சு அதை போல எவ்வளோ சம்பாதிச்ச ஜெயிச்சியா? உன் நாளத்தில் அறிவில் போராடிய உன் கடன் அடிச்சியா? உன் பிரச்சனை சால்வ் பண்ணிக்கியா? இல்லையே. விசுவாசம் ஜெயமாகும். வேதனைக்கு சுத்து கண்கள் மூடி விசுவாசத்தை அதிகரிக்கும்.